வாரம் சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்காவை சேர்ந்த ஒரு டீம், இன்னும் சொல்ல போனால் ஆதவ அர்ஜுனாவே இந்த வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் அவர். இப்போ அவங்களுக்கு சர்வே எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம். அப்போ இவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தொகுதிகள்லையும் ஒரு சர்வே நடத்தி எந்த தொகுதியில் தாவேக்காவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கோ அங்கே தானே போய் நிற்பாங்க. அது எந்த தொகுதின்னு நமக்கு தெரியல, ஒருவேளை அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்கலாம், அது நமக்கு தெரியலல்ல. இப்போ எந்த மாதிரி தொகுதிகளில் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கிராமப்புறங்களில் அதிகமாக நின்னால் தாவேக்காவுக்கு வாக்கு வர்றது அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு சிட்டியில் இப்போ நிற்கணும், சிட்டியில் அவர் நிற்கிறாரு அப்படின்னா எந்த மாதிரி தொகுதிகளில் நின்னால் அவருக்கு ரொம்ப நல்லது, இன்னும் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? அதுதான் சொல்கிறேனே, சிட்டியில் வந்து நின்னால் எது குறைவான வாக்கு எண்ணிக்கை இருக்கோ அங்கே நிற்கணும். அப்போ தான் வந்து அதிகப்படியான சிரமம் இல்லாமல் அந்த வாக்குகளை பெற முடியும். இன்னொன்று, சிட்டியை பொறுத்தளவுக்கு வந்து சினிமா கவர்ச்சிங்கிறது 2ஆம் பட்சமாக மாறிடும். இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற சினிமா கவர்ச்சி சிட்டியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாலாம் வந்து கிராமங்களை நோக்கி போனது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ரிஸ்கையும் ஏன் எடுக்கிறீங்க, கிராமத்துக்கு போயிருங்கன்னு நம்ம சொல்கிறோம். தாவேக்கா வந்து தொகுதி அறிவிக்கலை அப்படின்னு இருந்தாலும் காங்கிரஸ் கூட இப்போ காங்கிரஸ் பலமிக்க இடங்களில் அவங்க சூஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அவங்க சொல்கிற இடங்களில் காங்கிரஸுக்கு பெருவாரியான வாக்குகள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க நிற்பாங்க அப்படின்னா அது மாட்டாங்க. ஏன்னா இப்போ தொகுதிங்கிறது அறிவிக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயமாக தான் இருக்குது. இப்போ காங்கிரஸ் கூட்டணி அதை பொறுத்து இவங்க தொகுதி அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வந்து ஒரேடியாக முறிஞ்சு போகலை. அந்த கூட்டணி வந்து அவங்க பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு, 2 பேரும் கூட்டணி வைப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இங்கே இருக்கிற தலைவர்களை வந்து டெல்லிக்கு வர வச்சு ராகுல் காந்தி பேசினார், மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் பேசினாங்க. அது அப்படியே வந்து ஒரு புறம் அப்படியே போயிட்டே இருக்குது.